ஹலோ நண்பர்களே, உங்க எல்லாரையும் ஜோ டாக் சேனலுக்கு வரவேற்கிறேன். மகாபாரத இதிகாசத்திலே வீரம், கடமை, சத்தியம், தியாகம் என அசைக்க முடியாத அர்ப்பணிப்புடன் வாழ்ந்த ஒரே நபர் என்றால் அவரே பிதாமகர் பீஷ்மர். சொல்லப்போனால் அவரே இக்காவியத்தின் போக்கை நிர்ணயிக்க பல தருணங்களையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுத்து குருகுல அரியணையை காப்பேன் என தான் கொடுத்த சத்தியத்திற்காய் இறுதி வரை பாடுபட்டார். அப்படி கங்கையின் மைந்தனாய் பிறந்து தேவவிரதன் என பெயர் பெற்று பீஷ்ம எனும் பட்டம் பெற்று அனைவராலும் பிதாமகர் என அழைக்கப்படும் அவரின் பிறப்பானது சற்றே சுவாரஸ்யமானது. ஆம், மேலோகம், பூலோகம், பாதாளம் என 3 உலகங்களிலும் அளப்பறியாது பாயும் கங்கை நதிக்கு மகனாய் பீஷ்மர் எப்படி பிறந்தார் என்பது குறித்தான மகாபாரத கதையை நாம இன்னைக்கு இந்த பதிவுல கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாரதத்தின் இக்ஷ்வாகு வம்சத்தில் சூரிய குலத்தை சேர்ந்த மகாபிஷக் எனும் மன்னர் ஒருவர் இருந்தார். அவர் சந்திரனை போன்ற அழகும், பூமியை போன்ற பொறுமையும், சூரியனை போன்ற பிரகாசமும், வாயுவை போன்ற ஆற்றலையும் கொண்டு ஒன்றல்ல இரண்டல்ல 1000 அஸ்வமேத யாகங்களையும் 100 ராஜசூய யாகங்களையும் புரிந்து பூமியை ஆளும் மன்னருள் முதன்மையானவராய் திகழ்ந்தார். அவர் புரிந்த அறச்செயல்களாலும் மொழிந்த உண்மை சொற்களாலும் பூமியிலிருந்து தேவலோகம் வரை சென்று வர தகுதியுடைய ஒரே பூலோக மன்னனாகவும் காணப்பட்டார். அப்படிப்பட்ட அவர் ஒரு முறை பிரம்மதேவரை காணும் பொருட்டு பிரம்மரின் உலகமான சத்தியலோகம் சென்றிருந்தார். அங்கனம் அவர் சென்றிருந்த அச்சமயம்தான் தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி பெரும் பாட்டனான பிரம்மாவை வழிபாடு செய்து கொண்டு இருந்தனர். அதை கண்ட மகாபிஷக்கும் அப்போது தானும் தேவர்களுள் ஒருவராய் அமர்ந்து கொண்டு பிரம்மதேவரையும் வழிபட துவங்கினார். இங்கனம் வழிபாடுகள் அனைத்தும் மும்முரமாய் நடந்து கொண்டிருந்த அச்சமயம் தேவர்கள் குழுமியிருந்த அந்த சபை நடுவே ஸ்ரீயை போன்ற ஜொலிக்கும் அழகுடைய பெண்ணொருத்தி ஒய்யாரமாய் நடந்து வந்தாள். அப்பெண் வேறு யாருமல்ல, அவளே ஆறுகளின் அரசியான கங்கை. மேலோகம், பூலோகம், பாதாளம் என 3 உலகுகளிலும் வளைந்து நெளிந்து பயணிக்கும் களங்கமற்ற அவள் அன்று மெல்லிய பட்டாடை தரித்து தெய்வீக ஆபரணங்கள் பூண்டு முத்துப்பல் வரிசை புன்னகையுடன் தாமரை இதழ்களின் இலை போன்ற பிரகாசம் கொண்டு அழகுடனும் வனப்புடனும் அந்த சபை நடுவே நடந்து பிரம்மதேவரை வழிபட சென்றாள். அப்போது அவள் நடந்து செல்லும் அச்சமயம் அங்கு அவர்கள் மத்தியிலே மெல்லிய தென்றல் ஒன்று வீசவே அதில் கங்காவின் வெண்ணிற ஆடையானது சற்றே விலகி அவளின் மேனியானது வெளியே தெரிந்தது. அதை அறிந்த தேவர்களோ சட்டென தலை கவிழ்ந்து மரியாதை நிமித்தம் அமைதியுடன் இருந்தனர். ஆனால் அவர்களுள் மகாபிஷக் மன்னன் மட்டும் திருட்டுத்தனமாய் கங்கையின் அழகை ரசித்தான். கூடவே தன்னை கங்கை கடந்து சென்று பிரம்மதேவரை நோக்கி முன்னேறிய போதும் அவன் முரட்டுத்தனமாய் அவளை வெறித்து பார்த்தான். கங்கையும் அப்போது கண்கொட்டாமல் தன்னை பார்க்கும் மகாபிஷக்குவை கண்டு சற்றே நிலை தடுமாறினாள். அவனின் அப்பார்வையால் கட்டுண்ட கங்கையும் விருப்பத்துடன் அவனை மனதிலே நினைத்தாள். அதே வேளையிலே தன் அவையில் நிகழ்ந்து கொண்டிருந்த இச்செயலை கண்ட பிரம்மதேவரோ கடும் கோபம் கொண்டார். தன்னை வழிபட வேண்டி தன் அவைக்கு வந்த இருவரும் சபைக்கு அவதூறு செய்து தனக்கும் அவமரியாதை செய்துவிட்டனர் என கூறி சினம் கொண்ட பிரம்மர் அவர்களுக்கு சாபமும் அளித்தார். ஆம், அவர் மகாபிஷக்குவிடம், ஒரு பெண்ணை கண்டதும் தன்னிலை மறந்த பாவியே, நீ இனி தேவலோகம் வர உனக்கு தடை விதிக்கிறேன். கூடவே நீ மீண்டும் மண்ணுலகில் பிறக்கவும் உனக்கு சாபமிடுகிறேன் என்றார்.
அதைப் போலவே கங்கையிடமும் அவர், ஆறுகளின் அரசி கங்கையே, இச்சபைக்கு நீ இழுக்கை ஏற்படுத்தியதால் உனக்கும் இனி தேவலோகம் வர அனுமதியை மறுக்கிறேன். நீயும் இனி பெண்ணாய் பிறந்து பூமியில் வாழக்கடவா என சபித்தார் பிரம்மர். அதை கேட்ட கங்கையோ அதிர்ந்து போய் தன் தவற்றுக்காக வருந்தி தனக்கு இறங்குமாறு பிரம்மரிடம் மன்னிப்பும் கேட்டாள். பிரம்மரும் அதற்கு சற்றே மனமிறங்கி, கங்கையே, நீ பூலோகம் சென்றாலும் இந்த மகா பிஷக்குவையே மணப்பாய். மணந்தும் அவனுக்கு பிடிக்காத செயல்களை செய்து அவனுக்கு கோபம் மூட்டி என்று அவன் உன் செயல்களுக்கான காரணம் கேட்பானோ அன்று நீ சாப விமோச்சனம் பெறுவாய் என்று கூறினார். அப்படியே கங்கையும் அந்த சாபத்தை ஏற்று அதை குறித்து எண்ணியபடியே வருந்தி அழுது கொண்டே அந்த அவையை விட்டு வெளியேறினாள். அங்கனம் அவள் வருத்தத்தில் நடந்து வெளியே வந்து கொண்டிருந்த சமயம் எங்கேயோ அழுகுரல் ஒன்று பலமாய் கேட்டுக்கொண்டே இருந்தது. என்னவென்று அறிய குரல் வந்த திசை நோக்கி முன்னேறினாள் கங்கை. அங்கே இந்து மதத்தின் 14 கோடி தேவர்களுள் ஒன்றான அஷ்டவசுக்கள் எனும் 8 ஆண் தேவதைகள் அழுது கொண்டே இருந்தன. அதை கண்டு அவர்கள் மேல் இரக்கம் கொண்ட கங்கை அவர்களிடம், சொர்க்கவாசிகளே, ஏன் நீங்கள் மனத்தளர்வுற்று அழுது கொண்டு இருக்கிறீர்கள் என கேட்க, அதற்கு தேவர்களான அந்த வசுக்களோ, தேவியே, நாங்கள் முனிவர்களுள் சிறந்தவரான வசிஷ்ட முனிவருக்கு குற்றமிழைத்து விட்டோம். அதனால் அவரின் கோபத்திற்கு உள்ளாகி பூலோகவாசியாய் பிறக்க கடவது என சாபமும் பெற்றுவிட்டோம். அப்படி எங்களின் வருந்தத்தக்க சாபத்தை நினைத்து இப்போது நாங்கள் அழுது கொண்டிருக்கிறோம் என கூறின. வசுக்களின் அந்த பதிலை கேட்ட கங்கையோ, அப்படி என்ன குற்றமிழைத்தீர்கள் என மீண்டும் அவர்களிடம் கேட்க, அதற்கு வசுக்கள், தேவியே, வருண பகவானின் மகனான வசிஷ்ட முனி மேருமலையின் சாரலில் குடில் அமைத்து வசித்து வந்தார். அப்படி தேவர்களாலும் முனிவர்களாலும் வழிபடப்பட்ட அந்த முனிவரின் ஆசிரமத்தில் வசிஷ்ட முனி தான் ஹோம காரியங்களின் மூலம் பெற்ற நந்தினி எனும் முதன்மையான தெய்வீக பசு ஒன்றையும் வளர்த்து வந்தார். விரும்பிய அனைத்தையும் கொடுக்கும் திறனுடைய அந்த தேவலோக நந்தினி பசு எப்போதும் முனிவர்கள் மட்டும் வாழும் அந்த மேருமலையின் கானகத்தில் அச்சமின்றி மகிழ்வுடன் உலாவுவதை தனது வழக்கமாக கொண்டிருந்தது. அப்படி ஒரு முறை நந்தினி பசு திரிந்த மலைச்சாரலின் பகுதிக்கு தேவர்களும் வணங்க தகுந்த அஷ்டவசுக்களாகிய நாங்கள் 8 பேரும் எங்கள் மனைவியருடன் உலாவிச் செல்ல வந்திருந்தோம். அப்போது எங்களில் இறுதி 8வது வசுவான பிரபாசு என்பவனின் மனைவியானவள் எல்லாம் வல்ல நந்தினி பசுவை கண்டாள். கண்டதும் அதை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ளவும் அவள் விரும்பினாள். பெரிய கண்களுடன், மெல்லிய வாளுடன், அழகிய கால்களுடன், மடி கனத்து அனைத்து செல்வங்களும் நிறைந்து காணப்பட்ட அப்பசுவை அவள் தன் கணவனான பிரபாசுவிடம் காண்பித்து, அன்பரே, இது தேவலோகத்தின் நந்தினி பசு. இதன் பாலை குடித்தவர்கள் 10,000 வருடங்களுக்கு இளமை மாறாமல் அப்படியே இருப்பார்களாம். அதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட இப்பசுவை கன்றுடன் என் தோழிக்கு பரிசளிக்க நான் விரும்புகிறேன். ஆகவே இதை எனக்கு கொண்டு வந்து தாருங்கள். இதை தவிர வேறு எதை கொடுத்தாலும் நான் இனி திருப்தி கொள்ள மாட்டேன் என்றாள். மனைவியின் அவ்வார்த்தைகளை கேட்டதும் பிரபாசுவும் எங்களிடம் வந்து, சகோதரர்களே, என் மனைவியின் விருப்பத்தை நிறைவேற்ற நீங்கள் எனக்கு உதவி புரியுங்கள் என கூற, நாங்களும் அவ்வாறே இப்பசுவானது முனிவருக்கு சொந்தமானது என்றும் பசுவை திருடுவது பாவம் என்று தெரிந்தும் அவனுக்காய் அன்று வசிஷ்ட மகரிஷி இல்லாத சமயம் பார்த்து அவரின் விருப்பமான பசுவாகிய நந்தினி பசுவை திருடினோம். அதே சமயம் சற்று நேரத்திற்கெல்லாம் ஆசிரமம் திரும்பிய வசிஷ்ட முனி தன் பசு அங்கு இல்லாதிருப்பதைக் கண்டு தன் ஞான திருஷ்டியால் 8 அஷ்டவசுக்களாகிய நாங்களே அதை திருடிச் சென்றதை அறிந்தார்.
ஆகவே அவர் பெரும் கோபம் கொண்டு பால் தரும் பசுமாட்டை திருடிய குற்றத்திற்காய் தேவர்களாகிய எங்கள் 8 பேருக்கும் மண்ணுலகில் பிறக்க கடவீர்கள் என பெரும் சாபம் ஒன்றினை இட்டார். ஆம், இதை அறிந்த நாங்களோ அலறி அடித்துக் கொண்டு வசிஷ்டரின் ஆசிரமம் சென்று அவரிடம் மன்னிப்பு கோரினோம். அதனால் அறத்தின் விதிகளை அறிந்த முனிவரும் எங்களின் மேல் சற்றே கோபம் தணிந்து, வசுக்களே, உங்களுள் இறுதி வசுவாகிய பிரபாசுவை தவிர்த்து மற்ற எல்லாரும் பூலோகத்தில் பிறந்ததும் சில நாளிகைக்குள் மரணம் அடைந்து மேலோகம் திரும்புவீர்கள். ஆனால் என் பசுவை திருட முதன்மையாளனாயிருந்த பிரபாசு மட்டும் நீண்ட காலம் பூமியில் வாழ்ந்து பெண் துணையின்றி இன்பத்தை விட்டு விலகி பிள்ளை பேரின்றி மேலோகம் திரும்புவான் என சாபம் ஒன்றை இட்டுவிட்டார் என தங்களின் சாபம் குறித்து அஷ்டவசுக்கள் கங்கையிடம் கதறி அழுதன. இங்ஙனம் வசுக்களின் அந்த சாபத்தை குறித்து கேட்ட கங்கையோ அவைகளின் மேல் இரக்கம் கொண்டு, வசுக்களே, வருந்தாதீர்கள். நானும் இப்போது பிரம்மதேவரால் சாபம் பெறப்பட்டு மண்ணுலகில் வாசம் செய்ய போகிறேன். அப்போது நான் உங்களையே என் பிள்ளைகளாக பெற்று பிறந்ததும் உங்களை நீரில் மூழ்கடித்து கொன்று சாப விமோச்சனமும் பெற வைக்கிறேன் என்றாள். வசுக்களும் அவ்வாறே கங்கையின் அந்த வார்த்தைகளை கேட்டு அவளுக்கு நன்றி கூறி, பெண்ணே, மானிட பெண்களின் கருவிற்குள் நுழைய விருப்பமில்லாமல் அழுத எங்களுக்கு நீயே ஆதரவளித்தாய் என கூறி மகிழ்ந்து அவளின் பூலோக பிறப்பிற்காய் காத்திருந்தன. அவ்வாறே பிரம்மதேவரின் சாபத்தின் விளைவால் மன்னன் மகாபிஷக்கும் கங்கையும் பூலோகத்தில் தங்களின் அவதாரங்களை ஏற்றெடுத்தனர். அதில் மகாபிஷக் பூலோக மன்னன் பிரதீபன் என்பவனின் மகன் சந்தனுவாக பிறப்பெடுத்திருந்தான். அவன் முற்பிறப்பின் ஞாபகங்கள் எதுவுமின்றி அகன்ற தோள்களுடனும் மத யானையின் ஆற்றலுடனும் நற்குறிகளுடனும் நிரம்ப பெற்று பிறந்தான். தன் குணாதிசயங்களால் அவன் தேவர்களாலும் அரச முனிகளாலும் புகழப்பட்டு தன்னடக்கம், தயாளம், தனம், குணம், பொறுமை என அனைத்து பண்புகளிலும் பூமியில் முதன்மையாளனாய் திகழ்ந்தான். அவனின் ஆட்சி காலத்தில் பூமியில் இருந்த அனைவரும் துயரின்றி, பயமின்றி, குறைவின்றி இருக்க அறம் சார்ந்த முதன்மையானோர் அவனுக்கு மன்னாதி மன்னன் எனும் பட்டத்தையும் அளித்திருந்தனர். அப்படி அற்புதமான சாதனைகளை செய்து மற்றொரு இந்திரனைப் போல சிறப்புகளை பெற்றிருந்த மன்னன் சந்தனு வேட்டையாடுவதில் மிகவும் விருப்பம் கொண்டு ஒருமுறை கங்கை கரையோரமாய் சித்தர்களும் சாரணர்களும் நிறைந்திருக்கும் பகுதிக்கு வருகை புரிந்திருந்தான். அச்சமயம் அவன் அங்கே தான் இதுவரை கண்ட அழகிற்கெல்லாம் அதிகாரமாய் மிகுந்த அழகுடனும் வனப்புடனும் பெண் ஒருத்தியை கண்டான். அவளைக் கண்டு ஆச்சரியம் அடைந்த அவன் அவள் அழகை தன் பார்வையால் குடித்துக் கொண்டிருந்தான். திரும்ப திரும்ப குடித்தும் அவனின் தாகமானது அடங்கவில்லை. அதைப் போலவே அப்பெண்ணும் அவனின் பிரகாசம் பொருந்திய பார்வையினால் கிளர்ச்சியடைந்து அவனின் பாசத்தை உணர்ந்தாள். அவளும் பார்த்தாள், பார்த்தாள், பார்த்து கொண்டே இருந்தாள். இறுதியில் சாந்தனுவே அவளின் அழகினால் அடிபணிந்து, பெண்ணே, நீ யார்? நீ தேவியாயினும் அப்சரசாயினும் கந்தர்வியாயினும் யட்சியாயினும் நாகினியாயினும் அல்லது மனுஷியே ஆயினும் இனி நீ என் மனைவியாகும்படி உன்னிடம் வேண்டுகிறேன் என்றான். அவனை அழகினால் வசியப்படுத்திய அப்பெண் வேறு யாருமல்ல, அவளே தன் முற்பிறவியின் ஞாபகங்களுடன் பிறந்த கங்கை. அப்போது மன்னன் மொழிந்த வார்த்தைகளை கேட்டதும் அவள் தான் அஷ்டவசுக்களுக்கு அளித்திருந்த வாக்குறுதியை நினைவு கூர்ந்து, மன்னனே, நானே 3 உலகங்களிலும் பயணிக்கும் தெய்வீக கங்கை, இப்போது மனித உருக்கொண்டும் உயர்ந்த நெறி கொண்டும் நான் இங்கே வாழ்ந்து வருகிறேன். நீர் விரும்பினால் நானும் மனைவியாகி
உமக்கு ஏற்புடையதை செய்ய சித்தமாய் இருக்கிறேன். இருந்தும் பின்னாளில் நான் செய்யும் எந்த செயலும் உமக்கு ஏற்புடையதாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீர் என்னிடம் ஏன் எதற்கு என கேள்வி கேட்கக்கூடாது. ஒருவேளை நீர் என் காரியங்களில் தலையிட்டாலோ அல்லது என்னிடம் அன்பற்ற வார்த்தைகளை பேசினாலோ நான் அக்கணமே உம்மை விட்டு பிரிந்து விடுவேன். இதற்கு உமக்கு சம்மதமா? சம்மதமெனில் நான் உம்மை மணம் புரிகிறேன் என்றாள். அதற்கு சந்தனு மன்னனும், பெண்ணே, அப்படியே ஆகட்டும், நான் வார்த்தை தவறேன் என கூறி அவளை மணம் புரிய வாக்களித்தான். அவ்வாறே பாரதகுல சந்தன மன்னன் அரண்மனை திரும்பி தகுந்த சடங்குகளுடன் கங்கையை திருமணம் செய்து அவளை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டான். அவளுடன் அவன் முழு மகிழ்ச்சியையும் அனுபவித்து இன்பத்துடனும் மன நிறைவுடனும் வாழ்ந்து நாட்டு மக்களையும் எக்குறைவுமின்றி வழிநடத்தியும் வந்தான். இப்படியே நாட்களும் மாதங்களும் ஆண்டுகளும் கழிய அதில் கங்கை கர்ப்பவதியாகி சந்தனு மன்னனுக்கென தன் முதல் குழந்தையை ஈன்றெடுத்தாள். மன்னனோ அதில் மிகவும் மகிழ்ந்தான். ஆனால் அவனின் அந்த சந்தோஷமானது ஒரு நாளிகை கூட நீடிப்பதற்கு உள்ளே கங்கை பிறந்த அந்த ஆண் மகவை கங்கை நதியில் மூழ்கடித்து கொன்றுவிட்டு, மன்னா, நான் இதை நன்மைக்காகவே செய்கிறேன் என கூறி சிரித்துக்கொண்டே தன் அறைக்குள் சென்றாள். மன்னனோ அவளின் அந்த செயலைக் கண்டு அதிர்ந்தான். கங்கையே, ஏன் இப்படி செய்கிறாய் என அவளிடம் கேட்க அவனுக்கு நா எழுந்தது. இருந்தும் அவன் தான் திருமணத்தின் போது அவளுக்கு கொடுத்த வாக்குறுதியின் காரணமாக ஏன் எதற்கு என அவளிடம் கேள்வி கேட்காமல் அமைதியாய் மௌனம் சாதித்தான். அதே வேளையில் கங்கையும் தன் செயலை அத்துடன் நிறுத்தவில்லை. 1, 2 என வரிசையாய் தனக்கு பிறந்த 7 குழந்தைகளையுமே பிறந்ததும் கங்கை நீரில் மூழ்கடித்து கொன்றாள் கங்கை. சந்தனு மன்னனும் அவளின் செய்கைகள் அனைத்தையும் பொறுத்து கொண்டிருந்தான். இறுதியாய் தன் 8வது குழந்தையையும் கங்கை எப்போதும் போல, மன்னா, நான் இதை நன்மைக்காகவே செய்கிறேன் என சிரித்துக்கொண்டே மூழ்கடிக்க முயல மன்னன் துக்கம் தாழாமல் ஆத்திரம் பொங்க, பெண்ணே, உன் பாவச் செயலை இத்துடன் நிறுத்திவிடு. யார் நீ? எங்கிருந்து வந்தாய்? யாரேனும் பெற்ற குழந்தையை நீரில் மூழ்கடித்து கொல்வார்களா? பிறந்ததும் குழந்தையை கொல்லும் கொலைகாரியே, நீ செய்யும் பாவ மூட்டை மிக பெரியது. ஆகவே உன் கொலைகளை இப்போதே நிறுத்திவிடு என ஆத்திரம் பொங்க கூறினான். அவ்வளவுதான். எதற்காய் காத்திருந்தாளோ அந்த காத்திருப்பு பூர்த்தியாகிவிட்டது என்பதை உணர்ந்த கங்கையோ மன்னனின் அவ்வார்த்தைகளை கேட்டதும், வாரிசுகளின் மீது விருப்பமுள்ள மன்னரே, நம் ஒப்பந்தத்தின்படி நான் உம்முடன் தங்கியிருக்கும் காலமானது முடிவிற்கு வந்துவிட்டது. நீர் வாக்குறுதியை மீறி என்னிடம் அன்பற்ற வார்த்தைகளை பேசி ஏன் எதற்கு என கேள்விகளை தொடுத்து விட்டீர். இதனால் உம்மை விட்டு பிரிய வேண்டிய கட்டாயத்தையும் நான் அடைந்து விட்டேன். இருந்தும் நான் புரிந்த இச்செயலின் காரணத்தை நான் உம்மிடம் கூறியாக வேண்டும். மன்னரே, தேவர்களான 8 அஷ்டவசுக்கள் மனித பிறப்பு எடுக்கவே நான் உம்முடன் நீண்ட காலம் வாழ்ந்து வந்தேன். வசிஷ்ட முனிவரின் சாபத்தால் மனித உருவம் பெற விரும்பிய அவர்களுக்கு தாயாக நானும் தந்தையாக நீரும் என நம்மை தவிர பூமியில் வேறு யாரும் அவர்களுக்கு பெற்றோராகும் மகிமையை பெற்றதில்லை. இந்த 8 வசுக்களும் மனித உருவில் மண்ணில் பிறந்ததும் அவர்களுக்கு விடுதலை அளிக்கிறேன் என நான் உறுதி ஏற்றதால்தான் நான் அவர்களை சாபத்தில் இருந்து விடுவிக்க பிறந்ததும் கொன்றேன். இருந்தும் நான் உம்முடன் வாழ்ந்த காலத்தில் உம்மீது கொண்டிருந்த நிலை பெற்ற அன்பின் கனிக்கு அடையாளமாய் நீர் தடுத்து நிறுத்தி உயிரை காப்பாற்றிய இந்த இறுதி குழந்தையான 8வது வசுவை நான் உம்மிடம் தகுந்த காலத்தில் ஒப்படைப்பேன். மன்னரே,
உம்முடன் வாழ்ந்த இக்காலம் வரை நான் மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவித்திருந்தேன். அப்படி மகிழ்வான வாழ்க்கையை அளித்த உமக்கு நான் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே எனக்கு விடையளியுங்கள், சென்று வருகிறேன் என்றாள். அதை கேட்ட மன்னனோ, என்னது, வசுக்களா? சாபமாய்? என்ன கூறுகிறாய் பெண்ணே? என்னிடம் விளக்கமாய் கூறு என கேட்க, அதற்கு கங்கையோ தான் முன் ஜென்மத்தில் பிரம்மதேவரிடமிருந்து பெற்ற சாபம் குறித்தும், அஷ்டவசுக்கள் நந்தினி பசுவை திருடியதால் வசிஷ்ட முனிவரிடமிருந்து பெற்ற சாபம் குறித்தும், இறுதியில் வசுக்களிடம் நான் உங்களுக்கு உதவி புரிகிறேன் என தான் கொடுத்த வாக்குறுதி குறித்தும் என அனைத்தையும் சந்தனு மன்னனிடம் விவரித்தாள் கங்கை. இறுதியாய் அவள், மன்னனே, இங்கனம் நீண்ட காலம் வாழும் ஆற்றலை கொண்ட நம் 8ஆம் மகனை நான் என்னுடன் இப்போது எடுத்துக்கொண்டு உம்மை விட்டு பிரிகிறேன். கங்கையாகிய நான் என் புத்திரனுக்கு காங்கேயன் தேவவிரதன் என பெயரிடுகிறேன். தகுந்த காலம் வரை இவனுக்கு நான் அனைத்துவித கல்வி அறிவையும் அஸ்திர அறிவியலையும் புகட்டி நானே நம் மகன் தேவவிரதனை உம்மிடம் ஒப்படைக்கிறேன் என கூறிவிட்டு கங்கை அப்போதே அக்குழந்தையை எடுத்துக்கொண்டு மன்னனிடம் விடை பெற்று அவ்விடத்தை விட்டு மறைந்தாள். அவ்வாறே சந்தனு மன்னனும் கன நேரத்தில் தன் வாழ்வில் நிகழ்ந்து முடிந்த அந்த நிகழ்வை எண்ணி துயரம் நிறைந்த இதயத்துடன் மனைவி மற்றும் மகனை பிரிந்து நகருக்குள் சென்றார். அன்று முதல் சந்தனு மன்னர் தன் இல்லற இன்பத்தை அனுபவிக்காமல் நாட்டு மக்களின் நலனில் மட்டும் அக்கறை செலுத்தி மக்களை வழிநடத்த ஆரம்பித்தார். அதே வேளையில் கங்கை தன்னுடன் அழைத்துச் சென்ற சந்தனுவின் மகனும் 8வது அஷ்டவசுவுமாகிய தேவவிரதன் தன் தாயான கங்கையின் கவனிப்பில் வாழத் தொடங்கினான். அவன் தன் வாழ்வில் தன் அழகாலும் பழக்க வழக்கங்களினாலும் நடத்தையாலும் தன் தந்தை சந்தனுக்கே ஒப்பானவனாய் திகழ்ந்தான். கூடவே அவனுக்கு கங்கை குரு பிரகஸ்பதியிடமிருந்து சாஸ்திர அறிவியலையும், வசிஷ்ட முனிவரிடமிருந்து வேத அறிவியலையும், பரசுராமரிடமிருந்து ஆயுத அறிவியலையும், சனந்தகுமாரிடமிருந்து ஆன்மீக அறிவியலையும், மார்க்கண்டேய முனிவரிடமிருந்து எதிரிகளின் கடமைகளையும் கற்றுக் கொடுத்து, அப்படியே 36 ஆண்டுகள் கழிய சர்வமும் கற்றுணர்ந்த தேவவிரதன் ஒரு இளைஞனாய் வளர்ந்திருந்தான். அக்காலகட்டத்தில் ஒரு முறை பூலோகத்தில் சந்தனு மன்னன் வேட்டைக்கு சென்றபோது தனது கணையால் அடிபட்ட மான் ஒன்றினை கங்கையின் கரையோரம் தேடிக்கொண்டிருந்தான். அப்போது அவர் ஆர்ப்பரித்து பாயும் கங்கையின் நீரானது திடீரென வற்றி போயிருப்பதை கண்டார். ஆம், திடீரென்று குன்றிப்போன கங்கையின் அந்த நிலையை கண்டு அதிர்ந்த சந்தனு மன்னன், ஆறுகளின் முதன்மையான இந்த கங்கை எப்படி இப்படி வெகு விரைவில் வற்றி போயிற்று என ஆராயத் தொடங்கினார். அப்போது அவர் அங்கே சற்று தொலைவிலே இளைஞன் ஒருவன் தன் கூறிய தெய்வீக ஆயுதங்களால் நதியின் ஓட்டத்தை தடுத்து நிறுத்தி தன் அஸ்திரங்களால் அணை கட்டி அதனை தேக்கி வைத்து பிரகாசத்துடன் நின்று கொண்டிருப்பதை கண்டார். அவனின் அவ்வீரத்தை கண்டு ஆச்சரியமடைந்த சந்தனு மன்னன் அதிசயித்து நின்றார். இருந்தும் அவனே தன் மகன் தேவவிரதன் என்பதை அவரால் அடையாளம் காண இயலவில்லை. அதே வேளையில் தேவவிரதனோ சந்தனு மன்னனை பார்த்த உடனேயே இதுவே நம் தந்தை என்பதை உணர்ந்து அவரை நெருங்காமல் தன் தெய்வீக சக்தியால் மாய மந்திரங்களை பயன்படுத்தி மேகம் போல தன்னை மறைத்து சந்தனுவின் பார்வையிலிருந்து சற்றே மறைந்து போனான். அதை கண்ட சந்தனு மன்னனோ மீண்டும் அந்த இளைஞன் புரிந்த அந்த அதிசய காட்சியை கண்டதும் வியந்து, ஒருவேளை இவன்தான் நம் மகனோ என நினைத்தபடியே கங்கையிடம், கங்கையே, நீண்ட நாட்களாய் மறைத்து நீ வழிநடத்தும் நம் மகனை இப்போது எனக்கு காட்டுவாயா என கேட்க, கங்கையும் தன் பெண் உருவை எடுத்து வெண்ணிற ஆடையுடன் தங்கத்தால் தன்னை அலங்கரித்து
கைகளில் ஒரு இளைஞனை பற்றியபடி வெளியே வந்தாள். அவன் வேறு யாருமல்ல, அவனே சற்று முன்னர் கங்கையின் ஓட்டத்தை தடுத்து நிறுத்திய தேவவிரதன். அன்பும் அறிவும் அடக்கமும் கொண்டிருந்த அந்த அழகிய இளைஞன் தேவவிரதனை கங்கை சந்தடு மன்னனின் கைகளில் ஒப்படைத்து, மனிதர்களின் மன்னனே, சற்று காலத்திற்கு முன் என்னால் பெறப்பட்ட நம் 8வது குழந்தையாகிய நம் மகன் தேவவிரதனே இவன். இவனுக்கு நான் எல்லாவித ஆயுத பயிற்சியையும் அளித்து தேர்ச்சி பெற வைத்திருக்கிறேன். உலகின் தலைசிறந்த மனிதர்களாலேயே இவன் இதுவரை வழிநடத்தப்பட்டான். உயர்வான ஆற்றல் கொண்ட நம் இந்த வீர மைந்தனை இனி நான் உம்மிடம் ஒப்படைக்கிறேன். மன்னர்களின் கடமையும் சாஸ்திரங்களின் அறிவையும் ஒப்புயர்வற்ற பலத்தையும் கொண்ட இந்த தேவவிரதனை நீர் இனி இல்லம் அழைத்துச் செல்லலாம் என்றாள். மகிழ்ந்தான் சந்தனு மன்னன். அவன் அப்போதே கங்கையின் வார்த்தைகளை ஏற்று தன் மகன் தேவவிரதனை தன் அஸ்தினாபுர தலைநகருக்கு அழைத்துச் சென்றான். அங்கு அரசவை அங்கத்தினர் முன் தேவவிரதனை தன் வாரிசு என அறிமுகப்படுத்திய சந்தனு மன்னன் தன் பாரத குலத்தின் இளவரசனாகவும் தேவவிரதனை நியமித்தார். அவ்வாறே இளவரசன் தேவவிரதனும் தன் தந்தையைப் போலவே நாட்டு மக்கள் அனைவரையும் மனநிறைவு கொள்ளச் செய்தான். அப்படியே தந்தையுடன் தேவவிரதன் மகிழ்ச்சியுடன் தங்கள் அஸ்தினாபுர ராஜ்யத்தில் வாழ துவங்கினான். இங்ஙனம் சந்தனு மன்னன் மற்றும் கங்காதேவியின் இந்த ஒப்புயர்வற்ற மகன் தேவவிரதன் பின்னாட்களில் பெற்ற பட்டப்பெயரே பீஷ்மர். ஆம், நாம் பிதாமகராய் போற்றும் பீஷ்மரின் இயற்பெயர் தேவவிரதனே. அவரே புகழ்பெற்ற பாரதகுல மன்னன் சாந்தடு மற்றும் உலகிலும் தடையின்றி பாயும் கங்கை தேவியின் புத்திரன். அவரின் பிறப்பின் கதையும் இதுவே. ஓகே நண்பர்களே, இந்த பதிவுல மகாபாரத காவியத்தின் மூத்த நாயகனான பிதாமகர் பீஷ்மரின் பிறப்பின் கதையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க. மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.